Hi, welcome to FE Retrofit Chennai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற லைட்ஸ் FE Retrofitோட flagship ப்ராடக்டான Octa Q series. இது flagshipனு சொல்றதை விட ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு பிராண்ட்லயும் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து இது ப்ராப்பராக R&D பண்ணி மோஸ்ட் ஆஃப் த ப்ரெசென்ட் டே எல்இடி ஹெட்லாம்ப்ஸ்க்காகவே வந்து இந்த ப்ராடக்ட் டெவலப் பண்ணியிருக்கு. பேசிக்காக ஒரு Octa Q அப்படிங்கிற ப்ராடக்ட் எதுக்காக அப்படின்னா, இப்போ வர லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ப்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக ப்ரொஜெக்டர்ஸ் இல்லை அந்த ப்ரொஜெக்டர் அந்த மாதிரி இல்லாமல் இப்போ வந்து குட்டி குட்டி ரிஃப்ளெக்டர்ஸாக வச்சு எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே எப்படின்னா ஒவ்வொரு குட்டி குட்டி ரிஃப்ளெக்டரும் ஒவ்வொரு ஸ்பாட்டை கவர் பண்ணும். ஸோ கம்பெனியில் இதை டிசைன் பண்ணுறாங்க, நமக்கு வீடியோஸ்லாம் காட்டுறாங்க அப்படிங்கும்போது அதில் எல்லாமே சூப்பராக இருக்குது. பட் ப்ராக்டிக்கலாக ஒரு ரோட் யூசபிலிட்டி அப்படின்னு வரும்போது வந்து நம்மளோட ஊர் கண்டிஷன்ஸ்க்கா இல்லை எல்லா இடத்துலையும் அப்படிதான் இருக்கானு தெரியல. பட் ஆனால் அது ப்ராக்டிக்கலாக வந்து ஒத்து வர மாட்டேங்குது, ரொம்ப மோசமாக இருக்குது. ஹைபீம் போட்டாலாவது ஏதாச்சும் தெரியுமா அப்படிங்கிற விஷயத்தில் ஹைபீமை போட்டுட்டு ஓட்டுறாங்க, அது எல்லாத்துக்கும் டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ இதுக்காகவே நமக்கு ஒரு டெவலப் பண்ண ப்ராடக்ட் தான் Octa Q. ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்க வண்டி எந்த வண்டியாக இருந்தாலுமே சரி, ஆல்மோஸ்ட் எல்லா வண்டிக்குமே Octa Q வந்து அடாப்ட் பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் எங்களோட லிஸ்ட்டில் எங்களோட Octa Q கம்ஃபர்டபுள் லிஸ்ட் பெருசு தான். ஸோ அதில் இல்லைன்னா கூட எங்களால் வந்து ஒவ்வொரு மாடலையும் வந்து புதுசாக அப்டேட் பண்ண முடியும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக Hyundai என்லைன் இருக்குல்ல, Hyundai i20 என்லைனில் குட்டி குட்டி ரிஃப்ளெக்டர்ஸ் வச்சு தான் ஹெட்லைட் வருது. அதுக்கும் டேரக்ட் அப்கிரேட் இருக்குது, செட் ஆஃப் 6 ப்ரொஜெக்டர்ஸ் வரும் அதுக்கு. அண்ட் ஆல் நியூ பர்ன் ஆகுது, அதுலேயுமே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ரிஃப்ளெக்டராக 3 ரிஃப்ளெக்டர் கொடுத்துருப்பாங்க. அதுலேயுமே இப்போ வந்து செட் ஆஃப் 6 ப்ரொஜெக்டர்ஸ் வச்சு அப்கிரேட்ஸ் அவைலபிள் இருக்குது இப்போ Octa Q சீரிஸில். ஸோ இந்த மாதிரி புதுசாக ஒரு ஹெட்லைட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் டிமாண்ட் பண்ணிங்கன்னா எங்களால் அதுக்கும் வந்து அதை போர்ட் பண்ணி ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணி தர முடியும். ஸோ இதோட சக்ஸஸ் ரேட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் கம்ஃபர்டபிலிட்டி, அதாவது ஒரிஜினல் ரிஃப்ளெக்டர்ஸ் அப்படியே கலட்டி வச்சுட்டு இந்த ஃப்ரேம் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ Octa Q பொறுத்த வரைக்கும் அந்தந்த ஸ்பெசிஃபிக், இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இனோவா ஹை கிளாஸ்ன்னு போட்டிருக்கான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா Tucsonோட பாக்ஸ். ஸோ இப்போ வந்து அந்தந்த பாக்ஸ் அந்தந்த வண்டிக்குன்னு சொல்லி தனியாக ஸ்பெசிஃபிக்காக வந்துடும். ஸோ அதனால் அந்த கிட்ட அப்படியே நீங்கள் ரிஃப்ளெக்டர்ஸ் அப்படியே எடுத்துட்டு இந்த ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஃப்ரேமில் நம்ம ப்ரொஜெக்டர்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த லுக் வைஸும் சரி, பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி, எல்லாமே அப்கிரேட் ஆகிடும். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Hyundai Tucson. நல்ல பெரிய வண்டி, லேட்டஸ்ட் வண்டி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல லுக்காக பயங்கர ஸ்கல்ப்சராக வண்டி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இருக்க ட்ராபேக் அதோட ஹெட்லைட் தான். 4 ரிஃப்ளெக்டர் இருக்கும், அதில் 2 ரிஃப்ளெக்டர் லோ பீமாக வேலை செய்யும், ஒரு ரிஃப்ளெக்டர் வந்து கார்னரிங் லைட்டாக வேலை செய்யும், ஒரு ரிஃப்ளெக்டர் ஹை பீமாக வேலை செய்யும். இந்த செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர் அவ்வளோ பெரிய பாடி, ஒரு ஹைவேயில் ப்ராப்பராக நல்லா க்ரூஸ் பண்ணக்கூடிய வண்டிக்கு சுத்தமாக சஃபிஷியன்ட்டே கிடையாது. சஃபிஷியன்ட்டுங்கிற பக்கத்தில் கூட அது வரலை, அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. அதில் லோ பீம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே இருக்க 2 ரிஃப்ளெக்டர்ஸ் ஒர்க் ஆகும். கார்னரிங் திரும்பும் போது ஒரு பாட்டமில் இருக்க கார்னர் ரிஃப்ளெக்டர் அது பார்த்தீங்கன்னாவே அது கிராஸாக தான் இருக்கும், அது ஒர்க் ஆகும். அண்ட் இன்னர் லோவர் பார்ட் வந்து ஹை பீமாக ஒர்க் ஆகும். அதாவது ப்ராப்பர் ஹைபீம் ரிஃப்ளெக்டர்னு பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் ஹைபீம் ரிஃப்ளெக்டர் அது ஒரே ஒரு பீஸ் தான் ஒரு சைடுக்கு. ஸோ அப்படிங்கும் போது அதோட ஹைபீம் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க, ரொம்ப மோசமாக தான் இருக்கும். லோ பீமில் கூட சிப்போட நம்பர் கவுண்ட் ஜாஸ்தியாக இருக்குது, ஹைபீமில் வந்து ரொம்ப கம்மி, ஆஃப் த வேல்யூ ஆஃப் லோ பீம் கூட கிடையாது, அந்த அளவுக்கு கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா இதில் வந்து அவங்க என்ன ஒரு மேஜிக் பண்ணி வச்சிருக்காங்க, ஏன்னா மேஜிக் கிடையாது, ஒரு ஏமாத்துற வேலை. கார்னரிங் திரும்பும்போது கார்னரிங் லைட் எரியுதா, ஹைபீம் போட்டால் ஹைபீமும் எரியும், கார்னரும் எரியும். அதாவது பார்க்கறதுக்கு விஷுவலாக எப்படி தெரியும்னா, ஹைபீம் போட்டால் 2 ரிஃப்ளெக்டர், அதாவது மேலே 2 ரிஃப்ளெக்டர் லோ பீம் மாறியும், கீழே இருக்க 2 ரிஃப்ளெக்டர் ஹைபீம் மாறியும் விஷுவலாக உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் கீழே வந்து ஒரு ரிஃப்ளெக்டர் தான் ப்ராப்பராக ஹைபீம் டெடிகேட்டட் ரிஃப்ளெக்டர், இன்னொன்று வந்து கார்னரிங் லைட். அதை வந்து அவங்க விஷுவலாக வந்து இந்த மாதிரி காமிச்சு வச்சிருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும், ஆனால் அவ்வளோ தூரம் காசு போட்டு வாங்கிட்டு வண்டியில் லைட் இல்லை அப்படின்னு சொல்லி அப்கிரேட் பண்ணுறதுக்கு வெளில கேட்குறாங்க. வெளில அப்கிரேட் பண்ணால் வாரண்டி போய்டும் சொல்லி பயமுறுத்துவாங்க. அப்புறம் எதுக்கு வண்டி யூஸ் பண்ணணும், யாரும் வண்டி வாங்கி வச்சுட்டு நைட்டு யூஸே பண்ணக்கூடாதா, இது என்னன்னே புரியல. இப்போ வர வண்டிகள்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது இந்த விஷயங்கள். இதுக்கு உண்டான அப்கிரேட் நம்ம எடுத்து வந்தாச்சு. இந்த Tucsonல பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் ரொம்ப காம்பாக்டாக இருக்கும், ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் சைஸு. பட் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த 4 குட்டி குட்டி ரிஃப்ளெக்டர்ஸை எடுத்து டேரெக்டாக மவுண்ட் பண்ணுற மாதிரி ஃப்ரேம்ஸ் செஞ்சாச்சு. இந்த ஃப்ரேம்ஸை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ப்ரொஜெக்டர் மவுண்ட் பண்ணோன்னா போதும், உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கட் பண்ணுறது எதுவுமே பிரச்சனை இல்லை, டேரெக்டாக ஃபிட்டிங். அப்படியே எடுத்து அப்படியே கழட்டி மாட்டிட்டு கிளாஸை மாட்டிடலாம். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இதோட டிரைவர்ஸ் இந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப காம்பாக்டாக இருக்கனால எங்கேயும் வைக்க முடியாது. பின்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஸ்பேஸ் இருக்காது, ஃப்ரண்ட்டும் வந்து பம்பர் க்ளோஸாகவே இருக்கும். ஸோ இதுக்காக தான் இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து FE Retrofitோட எரர் கேன்சலர். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா LED ஹெட்லாம்ப்ஸ்க்காகவே டிசைன் பண்ணக்கூடியது, ஹைலி கான்ஃபிகரபிள் அண்ட் ஆல்மோஸ்ட் எனி கைண்ட் ஆஃப் LED ஹெட்லாம்ப்ஸ் ஸ்வாப்பிங்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு டிவைஸ் எங்களோட கம்ப்ளீட் அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணி கொடுத்துரும். இந்த ஒரு டிவைஸை நாங்கள் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணால் போதும், வேறு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் டிரைவர்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் ஆன் தி ஃப்ளை உங்களுக்கு எரர் ஃப்ரீ, அதாவது உங்களுக்கு இதை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் எந்த எரருமே உள்ளே வராது, டேரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம், எந்த ட்ரபுளுமே இருக்காது. ஸோ உள்ளே வந்து ரொம்ப காம்பாக்டாக இல்லாதனால ஹீட் ஜென்ரேஷன், அந்த ஹீட் யூட்டிலிட்டி வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக Octa Qவோட கான்செப்ட்.
ஸோ இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதோட அவுட்புட் பயங்கரமாக இருக்குது. அதாவது நீங்கள் ஸ்டாக்ல பார்க்குற அவுட்புட்டை விட மோர் தேன் 10 times இது பெட்டராக இருக்குது. ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்க கார்னரிங் லைட் வந்து வீல் டர்ன் பண்ணால் மட்டும் ஓரளவுக்கு ஒரு கார்னருக்கு வெளிச்சம் கொடுக்கும். பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோபியுமே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடுது. அதாவது அவங்க கார்னரிங்னு சொல்லி ஒரு லைட்டை கொடுத்து கவர் பண்ணுறாங்களே, அதுக்கும் மேலே கவர் பண்ணது லோபியம், நம்மளோட லோபியம் ஆக்டா கியூவோடது. ஸோ அதனால் வந்து கம்பெனியில் ஒவ்வொரு சில விஷயங்கள்லாம் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களா அதெல்லாம் தேவையே இல்லாதங்கிற மாதிரி ஆகிடுது. ஸோ இப்போ இந்த செட்டப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரொஜெக்டர்ஸ் தான் வரும். ஸோ இது ஒன் ஆஃப் த ஆக்டா கியூ சீரிஸ் ப்ரொஜெக்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் யூனிட் இருக்கும். பாக்ஸ் மாதிரி இருக்கும், சின்னதாக இருக்கும், காம்பாக்டாக. இப்போ டூசானில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா இதோடவே கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதோட காம்பாக்ட் பாடிக்கு ஏற்ற மாதிரி டிசைன் ஆகிருக்கும். ஸோ இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா லோ பீம் அண்ட் ஹை பீம் வந்துடும். ஸோ இந்த குட்டி லென்ஸுக்குள்ளே இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் வருங்கிறத யாராலையும் நம்ப முடியாது. அதுதான் FE Retrofitோட இன்ஜினியரிங். டைரக்ட் ஒரு கன்வென்ஷனல் LED ப்ரொஜெக்டர் மாதிரி தான். பட் ஆனால் எல்லாமே காம்பாக்டாக இருக்கும். காம்பாக்டாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் ஒர்க் ஆகும். அண்ட் ஆல்சோ பவர் மேனேஜ்மெண்ட்டும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ சின்னதாக நம்ம போடுறதுனால இதை வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி, அதாவது ஒரே பல்பில் ஒரு 120 watts 100 watts கொண்டு வராமல் ஒரு 4 ப்ரொஜெக்டர்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணும்போது பெட்டரான ஹேண்ட்லிங் கிடைக்கும். ஸோ அதனால் இதோட டியூரபிலிட்டி அண்ட் லாங்கிட்டிவிட்டியும் நல்லாயிருக்கும். ஸோ லைஃப் லாங் இது வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் ஃபிட் பண்ண Octa Q ப்ரொஜெக்டர்ஸில் நாங்கள் எதுவுமே வந்து எரர்ஸ்ன்னு சொல்லி இது வரைக்கும் நாங்கள் அட்ரஸ் பண்ணதே கிடையாது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெட்லாம்ப்ஸில் இந்த மாதிரி ஒரு 4 ப்ரொஜெக்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 4 ப்ரொஜெக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா 3 ப்ரொஜெக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி லோ பீம் ஹை பீம் ஃபங்க்ஷனோட இருக்கும். ஒரு ப்ரொஜெக்டர் ஒன்லி ஹை பீமோட இருக்கும். அதாவது நீங்கள் லோ பீம் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா 3 ப்ரொஜெக்டர்ஸ் வந்து லோ பீம் எரியும். ஹை பீம் ஆன் பண்ணுறீங்கன்னா இந்த 3 ப்ரொஜெக்டர்ஸோட ஹை பீம் ப்ளஸ் அடிஷனலாக இண்டிவிஜுவல் ஒரு டெடிகேட்டட் ஹை பீம் ப்ரொஜெக்டர் ஒன்று இருக்கும். ஸோ 4 ஹை பீம் ஒர்க் ஆகும். ஸோ அந்த விசிபிலிட்டிங்கிறது கொஞ்சம் கூட பாரபட்சம் இல்லாமல் அந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது. அண்ட் ஹை பீமோட ரெக்குயர்மெண்ட்டே வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாகிடும். லோ பீமே வந்து உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் லைட்டோட 10 times பிரைட்னஸ் ஜாஸ்தியாக கொடுக்கறனால நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஹை பீம் போட்டால் தான் எனக்கு வெளிச்சம் தெரியுது அப்படின்னு சொல்லி யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. ஸோ எங்கே உங்களுக்கு தேவைப்படுதோ அங்கே மட்டும் தான் நீங்கள் ஹை பீம் போட போகிறீங்க. மற்ற இடத்துல வந்து ஹை பீம் யூஸே பண்ண தேவையில்லை. லோ பீமே உங்களோட எல்லா ரெக்குயர்மெண்ட்டையுமே கிளியர் பண்ணிவிடும். லோ பீமோட இன்டென்சிட்டியே ஹெவியாக இருக்கனால உங்களுக்கு ஃப்ளோர் கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ரோடு தெரியணுமோ அந்த ரோடு எல்லாமே தெரியும், கம்ப்ளீட்டாக தெரியும். ஸோ தூரத்தில் ஒரு வண்டி வருதுனாலும் லோ பீமில் ஓரளவுக்கு அதோட வீல் வரைக்கும் தெரியும். ஹை பீம் போட்டிங்கன்னா அதோட பொசிஷன் உங்களுக்கு தெரிஞ்சிட போகுது. ஸோ அதனால் உங்களுக்கு ஹை பீமோட ரெக்குயர்மெண்ட் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணும். ஸோ அதனால் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாது. 200% யாரையுமே பிளைண்ட் பண்ணாது லோ பீம். ஸோ ஹை பீமை வந்து எப்படி யூஸ் பண்ணுறங்கிறது தான் இருக்குது. ஒவ்வொருத்தருமே வந்து ஹை பீம் ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணணும். நாங்கள் ஹெட்லைட்ஸ் அப்கிரேட் பண்ணும்போது எங்களோட கஸ்டமருக்கு ஹை பீம் எப்படி யூஸ் பண்ணுங்கிறது தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி, அதெல்லாம் இல்லை இம்பாக்ட்ஸ் என்ன, ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நாங்கள் கொடுப்போம். ஸோ அதனால் எங்களோட கஸ்டமர்ஸும் எங்களுக்கு என்ஷூர் பண்ணியிருக்காங்க அவங்க அனாவசியமாக ஹை பீம் யூஸ் பண்ண மாட்டாங்க, மற்றவங்களுக்கு பாதிப்பு ஆகிற மாதிரி ஹை பீம்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எவ்ரி இண்டிவிஜுவல் ஷுட் டேக் திஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இந்த வண்டியோட லைட் அவுட்புட் தான் பர்ஃபார்மன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. சூப்பராக பிரில்லியண்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ரெக்குயர்மெண்ட் இருக்குது, உங்கள் வண்டிங்களில் யாருமே போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அப்கிரேட்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, இது ஒரு க்ளோஸ்டு யூனிட்ஸ், இதை வந்து அப்கிரேட் பண்ண முடியாது, பல்ஸ் மாற்ற முடியாதுன்னா என்ன ரீசன் ஆனாலும் சரி எங்ககிட்ட எடுத்துட்டு வாங்க. எங்ககிட்ட FE Retrofit சென்னையில் ஆல்மோஸ்ட் 99% ஆஃப் காஸ்ட் எங்களால் அப்கிரேட்ஸ் பண்ணி கொடுக்க முடியும். எந்த ஒரு ட்ரபுளும் இல்லாமல் டேரெக்டாகவோ இன்டெரக்டாகவோ எங்களால் அதை வந்து ப்ராப்பராக பண்ணி தர முடியும். உங்களோட டவுட்ஸ் எது இருந்தாலும் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக அதுக்கு நான் ஆன்சர்ஸ் கொடுக்குறோம். அண்ட் மேலே தெரியிற நம்பருக்கு மார்னிங் 11 to 8 PM வரைக்கும் கால் பண்ணலாம். நீங்கள் உங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை டேரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். அண்ட் சேம் நம்பருக்கு நீங்கள் எனி டைம் வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். நாங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரமாக அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்றோம். ஸோ உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ண நாங்கள் ரெடி. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், உங்களோட சேஃப்டி தான் எங்களோட ப்ரியாரிட்டி. ஸோ நாங்கள் லைட் அப்கிரேட்ஸ் பண்ணி கொடுக்கறது ஒவ்வொருத்தரோட சேஃப்டிக்கு தான். இட்ஸ் நாட் டு டிஸ்டர்ப் அதர்ஸ். ஸோ அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் கேர்ஃபுல்லாக அவேர்னஸோட லைட்ஸை யூஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி இந்த அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.